Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. செல்வம் அவர் பேர், அந்த உதவியாளர் பேர். விஜயோட பர்சனல் அசிஸ்டண்ட். அதாவது விஜய்க்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஜூஸ் எடுத்து கொடுக்குறது, சூப்பு கொடுக்குறது, அதை வேலைக்கு சரியாக சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே வந்து விஜய்க்கு செல்வம் தான் பண்ணணும். விஜய்க்கு வந்து வெயிலில் நின்னாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, நிழலில் நின்னாலும் சரி, கொடை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு உதவியாளர் எப்போவுமே நடிகர்களுக்கு கொடை பிடிப்பாங்க. நடிகர்களுக்கு ஏன் கொடை பிடிக்கிறாங்க அப்படின்னா, வெயிலையும் கொடை பிடிப்பாங்க. வெயில் எதுக்கு கொடை பிடிக்கணும் அப்படின்னா, அவங்க வேர்க்கக்கூடாது. ஆக்சுவலி மேக்கப் போட்டிருப்பாங்க. விஜய் வந்து இப்போ இங்கே நின்று பேசிட்டு இருக்காரு, அப்படியே நகர்ந்து இங்கே வந்து பேசுறாரு அப்படின்னா, அந்த சேர் எடுத்துட்டு வந்து அங்கே வந்து போடணும். அவர் உட்காராரோ இல்லையோ அங்கே வந்து போடணும். அங்கேருந்து அவர் உட்காராம அப்படியே நடந்து அங்கே போயிட்டார் அப்படின்னா, இந்த சேர் எடுத்துட்டு போய் அங்கே போய் அவங்க வந்து பக்கத்தில் போடணும். விஜய் கிட்ட கேட்டிருக்காரு, அதாவது வந்து சார் நீங்க வந்து என்னை வந்து எப்பவுமே வேலையில வச்சுப்பீங்களா, திடீர்னு என்னை வேலையை விட்டு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர்கிட்ட வந்து உதவியாளரா வேலையில இருந்துட்டு வெளியில போனா பொதுவாக அந்த ப்ரொடக்ஷன் வேலை திருப்பி கிடைக்காது. புலின்னு ஒரு படம், அது வந்து ஷூட்டிங் வந்து தலகோனே ஃபாரஸ்ட்ல நடந்திருக்கு. தலகோனே ஃபாரஸ்ட் வந்து திருப்பதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வழக்கமா சாப்பிட்டுட்டு பெட்டுக்கு போயிடுவார் படுக்கிறதுக்கு. ஸோ இந்த உதவியாளர் செல்வம் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நடிகர் வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா விஜய் வரல. அது யாருக்கிட்டையும் பயங்கர கோவத்துல பேசுறாரு. பயங்கரமான ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்ப கோவமா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காரு. டோர் இருக்கும்ல, இந்த டோரை வந்து பட்டார்னு வந்து சாத்திருக்காரு. சாத்திட்டு டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பாடு எடுத்து வைடா அப்படின்னு இருக்காரு. உதவியாளர் முடி இருக்குன்னும் போது பயந்துகிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஐயோ சார் எனக்கு தெரியல சார், எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார், ரொம்ப ஒரு மாதிரி இப்போ 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், விடன்னு இருக்காரு. அவரை ஒரு அரை பலார்னு அரைஞ்சிருக்காரு. அப்படி சாஞ்சிருக்காரு. சாஞ்சோன்னே இவர் எந்திரிச்சு நேர போய் நெஞ்சில வலிச்சிருக்கோம். வலிச்சதை மீறி வந்து மனவேதனை, பெரிய வேதனை, திமிர்த்தனம். அதாவது நம்ம கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரன், பணம் இல்லாதவன், காசு இல்லாதவன், ஏழை, அவன் என்ன செஞ்சிருவான், நம்மள கேரவனை தொடச்சிட்டு இருக்கும்போது இவர் கேரவனுக்குள்ள ஏறி முதுகுல தட்டி, அண்ணன் நேற்றுக்கு வந்து கோவத்தில் உங்களை வந்து அடிச்சிட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை அடிக்கக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இவர் கேட்டுக்காரு. அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. விஷ்ணு படப்பிடிப்புல பாத்தீங்கன்னா இவர் நடிகர், அவங்க அப்பா டைரக்டர், 2 பேருக்கும் நிறைய முரண்பாடுகள் வரும். இல்லை அவர் சிரிச்சு பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு. ஆனா விஜய்க்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. விஜய் பயங்கர கோவம் வரும். அவர் கோவம் மட்டும் வந்துருச்சுன்னா மூர்க்கனா மாறிடுவாரு. அவங்க சொன்ன வார்த்தை, மூர்க்கனா மாறிடுவாரு, டெரரா மாறிடுவாரு. சங்கவிக்கு வந்து ரூம் போட்டிருக்காங்க. சங்கவிக்கு வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கு ரூம் போட்டிருக்காங்க. சங்கவிக்கு ஏன் ரூம் போட்டிருக்காங்க விஜிபியில் அப்படின்னா, அவங்க ஒரு லேடிஸு. பஞ்சாயத்தை விஜய்க்கு ரூம் போடாதுதான். விஜய்க்கு ரூம் போடல. விஜய்க்கு ஒரு ரூம் போட்டிருக்கணுமா அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளரா அவங்க அந்த படத்தில் நடிக்கிற நடிகருக்கு ஒரு ரூம் போடணும் தான். ஒரு நடிகைக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கல. ஹீரோயினுக்கு ரூம் போட்டிருக்காங்க, ஹீரோக்கு இல்லைன்னா அப்ப ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கட் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் என்ன தெரியுமா பண்ணாரு, நம்பவே மாட்டீங்க நீங்க, இந்த நடு பட்டன் போடுறோம்ல, இந்த இடத்துல கை அப்படி வச்சு அப்படியே பிச்சுட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பிக்கிறாரு விஜய். நீங்க வந்து திரிஷா விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மனசுல வச்சு அவர் சொன்னான்னு தெரியல. ஒரு மாநில தலைவர் அவர் இதை பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்து எல்லாருமே வந்து இவர் இப்படியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட முன்னாள் உதவியாளர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் வந்து படம் மற்றும் இப்போ வந்து அரசியலுக்கு வர போயிருக்காரு. இந்த டைம்ல இந்த இன்டர்வியூ அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுனது உண்மையா, என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. இப்பதான் வந்து இவர் இப்படியா அப்படின்னு ஒரு ஷாக்கு அது உங்களுக்கு தான் வந்திருக்கு. இவர் இப்படிதான் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதாவது செல்வம் அவர் பேர், அந்த உதவியாளர் பேர். விஜயோட பர்சனல் அசிஸ்டண்ட். அதாவது விஜய்க்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஜூஸ் எடுத்து கொடுக்குறது, சூப்பு கொடுக்குறது, அதை வேலைக்கு சரியாக சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே வந்து விஜய்க்கு செல்வம் தான் பண்ணணும். விஜய்க்கு வந்து வெயிலில் நின்னாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, நிழலில் நின்னாலும் சரி, கொடை பிடிச்சிட்டே இருக்கணும்.
ஒரு உதவியாளர் எப்பவுமே நடிகர்களுக்கு கொடை பிடிப்பாங்க. நடிகர்களுக்கு ஏன் கொடை பிடிக்கிறாங்க அப்படின்னா வெயிலையும் கொடை பிடிப்பாங்க. வெயில் எதுக்கு கொடை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வேர்க்கக்கூடாது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாளர் அப்படின்னா கூடவே நிழல் மாதிரி இருக்கணும். விஜய் வந்து இப்போ இங்கே நின்று பேசிட்டு இருக்காரு, அப்படியே நகர்ந்து இங்கே வந்து பேசுறாரு அப்படின்னா அந்த சேர் எடுத்துட்டு வந்து அங்கே வந்து போடணும். அவர் உட்காராரோ இல்லையோ அங்கே வந்து போடணும். அங்கேருந்து அவர் உட்காராம அப்படியே நடந்து அங்கே போயிட்டார் அப்படின்னா இந்த சேர் எடுத்துட்டு போய் அங்கே போய் அவங்க வந்து பக்கத்தில் போடணும். இந்த மாதிரி வந்து கூடவே இருந்து எல்லா பணிவிடைகளையும் செய்யறது தான் வந்து அந்த உதவியாளருடைய வேலை, பர்சனல் அசிஸ்டன்ட்டோட வேலை தான். இப்போ இந்த செல்வங்கிறவர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து உதவியாளராக இருந்திருக்காரு. ப்ரொடக்ஷன்னா ஒரு சினிமா தயாரிப்புல ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு தனியா இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா இருக்கிற யூனிட் ஃபுல்லா தண்ணி கொடுக்கறது, இளநீ கொடுக்கறது, டீ கொடுக்கறது, காபி கொடுக்கறது, ஹார்லிக்ஸ் கொடுக்கறது, குளுக்கோஸ் கொடுக்கறது, சாப்பாடு போறது எல்லாமே தான் அவங்களுடைய வேலை. அதுல வந்து இவர் வந்து உதவியாளராக வேலை பார்த்திருக்காரு. எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய 60 படங்களுக்கு மேல வந்து இந்த செல்வங்கிறவர் உதவியாளராக வேலை பார்த்திருக்காரு. நாங்க விஷ்ணுங்கிற படம் விஜய் வச்சு தயாரிச்சோம். அந்த படத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்டர். அந்த யூனிட்லயுமே இந்த செல்வம் வேலை பார்த்தாரு. எனக்கு அப்பவே இந்த செல்வத்தை தெரியும். இவர் நல்ல வேலை பார்க்கக்கூடியவர், துருத்துருன்னு வேலை பார்க்கக்கூடியவர், ஒரு ஆர்வமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு. அதனால எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜய்க்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் தேவைன்னும் போது செல்வத்தை அந்த இடத்துல உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் விஜய்க்கு வந்து செல்வத்தை சிபாரிசு பண்றாரு. செல்வம் வந்து விஜய் கிட்ட போய் சேர்றாரு. விஜய் கிட்ட செல்வம் சேரும் போதே விஜய் கிட்ட கேட்டிருக்காரு, அதாவது வந்து சார் நீங்க வந்து என்னை வந்து எப்பவுமே வேலையில வச்சுப்பீங்களா, திடீர்னு என்னை வேலையை விட்டு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய நடிகர்கிட்ட வந்து உதவியாளரா வேலையில இருந்துட்டு வெளியில போனா பொதுவாக அந்த ப்ரொடக்ஷன் வேலை திருப்பி கிடைக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்னப்பா பெரிய நடிகருடைய உதவியாளர், உனக்கு என்னப்பா வேலை, உனக்கு எதுக்குப்பா வேலை, இப்படி சொல்லி வந்து அவங்கள வந்து தள்ளிடுவாங்க பொதுவா. அதனால வந்து இவர் கேட்டிருக்காரு. அப்ப விஜய் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா நான் அண்ணன் தான் கூப்பிடுவாராம், இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து எந்த காலத்திலயும் உங்களை வந்து வேலையை விட்டு நீக்க மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துதான் வந்து அந்த உதவியாளர் சேர்த்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல விஜயோட வந்து அந்த செல்வங்கிறவர் டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு கஷ்டப்படுறவர், ஒரு வறுமையில் இருக்கிறவர், ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப பின்தங்கினவராக தான் அவர் இருக்கார் செல்வங்கிறவர். அவர் வந்து எந்த நம்பிக்கையில போய் விஜய் கிட்ட வேலை பார்க்கறாரு அப்படின்னா, விஜய் ஒரு பிரபல நடிகர், இன்னைக்கு வந்து ஒரு பிரபல அரசியல்வாதியாகவும் இருக்காரு. விஜய் அப்படின்னா சினிமாவில் ஒரு மாசான ஒரு பிரபல நடிகராக இருக்கும்போது அவருடைய நிழலா அவருடைய உதவியாளரா நம்ம இருக்கும்போது நம்மளுடைய நடிகருடைய கண் பார்வை இந்த உதவியாளர் மேல எப்பவுமே இருக்கும், பர்சனலா தெரியும் இல்லையா. அதனால எந்த காலத்திலயும் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு மெடிக்கல் பிரச்சனை, வீட்டுல திருமண பிரச்சனை, குழந்தைங்க படிக்கிற பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, எதுவா இருந்தாலும் இவங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, ஒரு டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அவங்கள சார்ந்தே அவங்களோட நீங்க டிராவல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து உண்மை. இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கார் செல்வம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய காணொலியில். அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, புலின்னு ஒரு படம், அது வந்து ஷூட்டிங் வந்து தலகோனே ஃபாரஸ்ட்ல நடந்திருக்கு. தலகோனே ஃபாரஸ்ட் வந்து திருப்பதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஒரு அடர்ந்த காடு தலகோனே ஃபாரஸ்ட்ங்கிறது, பயங்கர அடர்ந்த காடு. அங்கே வந்து ஷூட் பண்ணுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தலகோனே ஃபாரஸ்ட்ல இந்த ஃபைட் காட்சிகள், இல்லைன்னா பாடல் காட்சிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் காட்சிகள், இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்படி இந்த புலி படத்தில் ஒரு 10 நாளைக்கு மேலே தலகோனே ஃபாரஸ்ட்ல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வந்து திருப்பதியிலேருந்து தான் அந்த தலகோனே ஃபாரஸ்ட்டுக்கு வரணும். 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். 80 கிலோமீட்டர் சராசரியாக ஒரு டிராஃபிக்ல டிராவல் பண்ணி வரணும்னா 2.5 மணி நேரம் குறைஞ்சதாகும். ஸோ ஒரு திருப்பதியிலேருந்து 2.5 மணி நேரம் வந்து ஒரு நடிகர் இங்கே நடிச்சுட்டு தலகோனே ஃபாரஸ்ட்ல திருப்பி வந்து சாயந்தரம் பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி 7:30-8 மணிக்கு தான் ரூம் போக முடியும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் ரொட்டீன் 5 மணிக்கு கிளம்பினாதான் இங்க 7 மணி ஷூட்டுக்கு வர முடியும். ஸோ இதனால பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரபலமா இருக்கிறவங்க உதவியாளர், அதாவது பிரபல நடிகர்கள், பிரபல இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க பக்கத்திலேயே ஏதாவது ரூம் இருந்தா பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலகோனே ஃபாரஸ்ட், அங்க ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், நான் சொல்றது ஃபாரஸ்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் திருப்பதி போகும்போது ஃபாரஸ்ட்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்தோட பேர் வந்து நரபேலி. இது இவ்வளவு டீடைலிங்கா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, தோட்டான்னு ஒரு படம், அந்த படம் நாங்க தலகோனே ஃபாரஸ்ட்டை ஒரு வாரம் ஷூட் பண்ணோம். அதனால அந்த தலகோனே அப்படின்னா அங்க ஷூட்டிங் பண்ணா எங்க வந்து தங்கலாம், என்ன ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் நமக்கு டீடைலா தெரியும். ஸோ அதனால வந்து அந்த நரபேலிங்கிற ஊர்லயே எனக்கு ஒரு ரூம் பாருங்க, நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து விஜய் வந்து ப்ரொடக்ஷன்ல சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர்கிட்ட. தயாரிப்பாளர் அந்த நரபேலியிலே இருக்கிறதுலே ஒரு பிரபலமான ஒரு வீடு, ஒரு பாயோட வீடு, அவரோட வீட்டை வந்து விஜய்காண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஏசில இருந்து எல்லா ஸ்பெசிலிட்டிஸும்
பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி மிக பிரபலமான நடிகர்கள் போய் ஒரு இடத்துல தங்கும் போது அவங்களுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களும் இந்த தயாரிப்பு நிறுவனமே செய்வாங்க. ஒரு பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி நீட்டா இருக்கணும், அதே மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு, அவங்க தங்குறதுக்கு சரியான பெட் வசதி இருக்கணும், ஏசி இருக்கணும், இதெல்லாமே பண்ணுவாங்க. அங்க ஒரு வேலை இல்லாட்ட கூட இவங்க அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி அவங்க நடிகர்களை தங்க வைப்பாங்க. இதுதான் பொதுவா வழக்கமா உள்ளது. அப்படி விஜய் கேட்டுக்கிட்டதன் பேர்ல பாத்தீங்கன்னா அந்த நரபேலியில ஒரு பாயோட வீட்டை தங்க வச்சிருக்காங்க. ஒரு மேல் ஃப்ளோர்ல அவர் தங்கி இருந்திருக்காரு. அப்ப விஜய் அவருடைய உதவியாளர் மட்டும்தான் அந்த வீட்டிலே இருந்திருக்கிறாங்க. கீழே வந்து நட்டி கேமராமேன் இருக்கார் இல்லையா, நட்ராஜ், அவர் வந்து தங்கி இருந்திருக்காரு. அவரோட உதவியாளரோட தங்கி இருந்திருக்கிறாரு. இதுதான் வந்து 2 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த வீட்லயே. ஸோ இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வழக்கமா சாப்பிட்டுட்டு பெட்டுக்கு போயிடுவார் படுக்கிறதுக்கு. ஸோ இந்த உதவியாளர் செல்வம் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நடிகர் வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா விஜய் வரல. விஜய் வந்து பாத்தீங்கன்னா பால்கனியில நின்று பேசுற சத்தம் மட்டும் இவர் கேட்டிருக்கு. அதாவது யாருக்கிட்டையும் பயங்கர கோவத்துல பேசுறாரு. பயங்கரமான ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்ப கோவமா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காரு. அது யார்கிட்ட அப்படின்னு தெரியல. விஜய் மாதிரி பிரபல நடிகர்கிட்ட யார் அவ்வளவு கோவமா பேச முடியும்? ஒருவேளை அது அவங்களுடைய மனைவியா இருக்கலாம், இல்ல அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம். இந்த வட்டாரம் மட்டும்தான் விஜய் கிட்ட கோவமா பேச முடியும். இல்லைன்னா விஜய் இருக்கிற உயரத்துக்கு, விஜய் இருக்கிற சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, அவர்கிட்ட யார் கோவமா பேசுவாங்க? ஒரு தயாரிப்பாளரோ வேற யாரும் கோவமா பேச வாய்ப்பே இல்லை. ஸோ இதுல யார் பேசுறான்னு நமக்கு தெரியல. பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு போனை கட் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள வந்து விஜய் வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த பால்கனி உள்ள வந்து ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு டோர் இருக்கும்ல, அந்த டோரை வந்து பட்டார்னு வந்து சாத்திருக்காரு. சாத்திட்டு டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பாடு எடுத்து வைடா அப்படின்னு இருக்காரு. உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேபிள்ல எல்லாமே இருக்கு, எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்சு சாப்பிட போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி எடுத்து காமிச்சிருக்காரு. அதாவது வந்து தலைமுடி ஒண்ணு வந்துருக்கு. இது என்னடா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி கோவத்துல இருக்காரு, ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காரு, படபடப்புல இருக்காரு, பயங்கர ஹைப்பர் டென்ஷன்ல இருக்காரு விஜய். அந்த உதவியாளர் சொன்னதுதான். அப்படி இருக்கும்போது என்னடான்னு கேட்கும்போது இவர் வந்து ஒரு உதவியாளர் முடி இருக்குன்னும் போது பயந்துகிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ சார் எனக்கு தெரியல சார், எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி அவுடோர்ல இருக்கும்போது இந்த சாப்பாடு நடிகர்களுக்கு ஒன்று ப்ரொடக்ஷன்ல பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் எங்க இருக்கோ அங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு முடி இருந்தது. இவர் என்ன செய்ய முடியும்? இவர் வந்து பதற்றத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே தடுமாறி இருக்காரு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா பலார்னு ஓங்கி ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆள் நீங்க பேட்டி கொடுக்குற ஆளை பாத்தீங்கன்னா அந்த அவர் இவ்வளவு ஒல்லியா ரொம்ப ஒரு மாதிரி இப்ப 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், வெடன்னு இருக்காரு. அவரை ஒரு அரை பலார்னு அரைஞ்சிருக்காரு. அப்போ ஏதோ வார்த்தை சொல்லி பேசி அரைஞ்சிருக்காரு. அரைஞ்சதுல பாத்தீங்கன்னா அப்படியே போய் ஒரு பக்கத்துல இருந்த சோஃபால அப்படியே சாஞ்சிருக்காரு. அப்படி சாஞ்சிருக்காரு. சாஞ்சோன்னே இவர் எந்திரிச்சு நேர போய் நெஞ்சில மீச்சிருக்காரு. காலால நெஞ்சில மீச்சிருக்காரு அந்த உதவியாளரை. என்னடா இது கூட சரியா பார்க்க தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நெஞ்சில வந்து காலை தூக்கி மீச்சிருக்காரு. இங்க போய் அவருக்கு நெஞ்சில வந்து மிதி விழுந்திருக்கு. இவரு ஜிம்பாடி, இவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இவருக்கு அப்போ ஒரு 40 வயசு 41 வயசு தான் இருக்கும். இவரோட வயசுக்கு அவரை போய் அடிச்சா அவரு எப்படி தாங்கினாருன்னு தெரியல. வலிச்சிருக்கோம். வலிச்சதை மீறி வந்து மனவேதனை, பெரிய வேதனை. அது அப்படி விழுந்ததோட விட்டுருக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த முடி இருந்ததுல, ஆல்ரெடி அவர் டென்ஷனா இருந்ததுல, கோவமா யார்ட்டையோ பேசிட்டு வந்ததுல பலார்னு அரைஞ்சது இருக்கு பாத்தீங்களா, அது கூட ஒரு யதார்த்தமான தற்செயலான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அவர் நெஞ்சில மிதிக்கிறது காலால அப்படிங்கிறது ஒரு அரகண்டான பிஹேவியரை தான் நான் பாக்குறேன். ஒரு திமிர்த்தனம். அதாவது நம்ம கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரன், பணம் இல்லாதவன், காசு இல்லாதவன், ஏழை, அவன் என்ன செஞ்சிருவான் நம்மள அப்படின்னு ஒரு அப்பர் ஆட்டிடியூட் இருந்தாதான் அப்படி ஒரு பிஹேவியர் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து அவர் மீச்சிருக்காரு. இவர் அப்படியே என்ன செய்ய முடியுங்க, பாவம் தகச்சு போய் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. தம்பி இல்ல தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணாம், சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு மறுபடியும் ரூம்குள்ள, அவரோட பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டாரு. இது வந்து இவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதை கேட்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு. விஜய் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாருன்னும் போது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கேரவன் வந்து ஒரு தொடச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன செய்ய முடியும்? ஒரு பாவம், அப்பாவி, ஒன்றும் பண்ண முடியாது. இவர் விட்டுட்டு வந்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கேரவனை தொடச்சிட்டு இருக்கும்போது இவர் கேரவனுக்குள்ள ஏறி முதுகுல தட்டி, அண்ணன் நேற்றுக்கு வந்து கோவத்துல உங்களை வந்து அடிச்சிட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை அடிக்கக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இவர் கேட்டுக்காரு. அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கரெக்டு தான், உரிமை இருக்கு, அடிக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா அடிக்கிறதுங்கிறது எப்படின்னா, ஒரு கையை தூக்கி ஒருத்தரை அடிக்கிறதுங்கிறதே தப்புங்க. ஒரு ஆர்கியூமெண்டோட நிறுத்திடணும். இன்னொருத்தனை அடிக்கிறதுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, அதுவே தப்பான ஆட்டிடியூடு, அதுவே திமிரான ஆட்டிடியூடு, அதுவே ஒரு அப்பர் ஹேண்டான ஆட்டிடியூடு. அதை மீறி நெஞ்சில ஏறி மிதிக்கிறதுங்கிறது கொடூரமான செயல்.
நம்ம இந்த இடத்துல இது வந்து இப்ப வந்து வெளியே வந்திருக்கு இந்த காணொளி, இந்த வீடியோ, இந்த அவரு கொடுத்திருக்க பேட்டி. இப்ப தெரியுது விஜய் யாருன்னு எனக்கு. ஆனா அப்பவே தெரியும். ஆனா இப்ப நம்ம ஏன் வந்து இதை விமர்சிக்கிறோம்? ஒரு நடிகன் விஜய் இது பண்ணியிருந்தாலே தப்பு. ஒரு நடிகனா இதை பண்ணியிருந்தா கூட தப்பு. நடிகன் இல்ல, ஒரு மனிதனா இதை பண்றது தப்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிப்பது என்பது தப்பு, எட்டி மிதிப்பது என்பது தப்பு. அதாவது தகாத சொல்லால வந்து மனசை புண்படுத்துற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி பேசுறதே தப்பு. அப்படின்னும் போது இது வந்து விஜய் பண்ணியிருக்கிறாரு. இது எனக்கு முன்னாடியே தெரியும். விஷ்ணு படப்பிடிப்புல பாத்தீங்கன்னா இவர் நடிகர், அவங்க அப்பா டைரக்டர், 2 பேருக்கும் நிறைய முரண்பாடுகள் வரும். இவர் ஒண்ணு சொல்லுவாரு, டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர், இவர் வந்து பாத்தீங்கன்னா முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வரும். கேமரா ரோல்ல இருக்கும், லைட்ஸ் ஆன்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். யூனிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். 70 பேரு நடந்து போயிடுவார். நடந்து கார் எடுத்துட்டு போயிடுவாரு. 3 மணி நேரம் போயிடுவார். அந்த லொகேஷன் ஸ்பாட் அவுட்டே போயிடுவார். 3 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா சோபா வந்து எங்க இருக்காரு ஏது இருக்காருன்னு தேடி, அவங்களுக்கு தெரியும். சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாரு, இங்க போவார் அங்க போவார்னு அவங்களுக்கு தெரியும். பையன் கோச்சிட்டு போனா எங்க போவார்னு தெரியும் போல. அங்க போய் தேடி பிடிச்சு கூப்பிட்டு வருவாங்க, சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இது அந்த காலத்துல அப்பவே நடந்தது. எப்ப இவருடைய முதல் படமே வந்து நாளைய தீர்ப்பு, அவரு அப்பா படம். 2வது வந்து செந்தூர பாண்டி அப்பா படம். 3வது வந்து ரசிகன் அப்பா படம். 4வது வந்து தேவ அப்பா படம். விஷ்ணுங்கிறது வெளி தயாரிப்பாளர், ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ப்ரொடியூசர். நாங்க தான் அந்த அவரை வச்சு புக் பண்ணி எடுத்தோம். ஒரு வேற ஒரு தயாரிப்பாளரோட செட்ல இப்படி நடந்துக்கிறது சரியா தப்பா? முழுக்க சரியில்லை. அவங்க அப்பா அப்பவே கண்டிப்பாரு. ஆனா விஜய் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா இப்படி பல தடவை நடந்திருக்கு, நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். அதே மாதிரி விஜயோட நண்பர்கள் இப்போ ஒரு சுத்து வட்டாரம் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க இன்னை வரைக்கும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அவங்க அப்பையும் வருவாங்க செட்டுக்கு, அப்பையும் வந்து விஜய் பார்க்க வருவாங்க. சாயந்தர நேரங்கள்ல வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட மட்டும்தான் அவர் ஜாலியா பேசுவாரு. அவங்கள 1-2 பேர் எங்கிட்ட யதார்த்தமா அந்த காலகட்டங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சொல்லுவாங்க விஜய் பயங்கர கோவம் வரும். நான் கேட்டேன், எப்பவுமே விஜய் வந்து இப்படி சைலண்டா தான் இருப்பாரா, சிரிச்சே பேச மாட்டாரா யார்ட்டையுமே, உங்ககிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறாரு அப்படின்னும் போது அவங்க சும்மா யதார்த்தமா ஷேர் பண்ணது என்னன்னா, இல்ல அவர் சிரிச்சு பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு. ஆனா விஜய்க்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. விஜய் பயங்கர கோவம் வரும். அவர் கோவம் மட்டும் வந்துருச்சுன்னா மூர்க்கனா மாறிடுவாரு. அவங்க சொன்ன வார்த்தை மூர்க்கனா மாறிடுவாரு, டெரரா மாறிடுவாரு. அப்படி கண்ணு அப்படி பேசிட்டே இருக்கும்போது, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பிடிக்கலன்னா அப்படி முறைச்சு பார்ப்பாரு. அந்த லுக்கை நோட்டீஸ் பண்ணி அந்த டாபிக் அப்படியே ஷட் டவுன் பண்ணி முடிக்கலைன்னா கையில் என்ன இருந்தாலும் எடுத்து அடிச்சுட்டு அதாவது அந்த ரூம் விட்டு பட்டார்னு கதவை சத்திட்டு போயிடுவாங்க. இந்த ஆட்டிடியூட் அவருக்கு அப்பவே இருந்திருக்கு. அவர் நண்பர்கள் என்கிட்ட நேரடியாக சொன்னது. இதெல்லாம் வந்து விஜயினுடைய செயல்பாடா இருந்திருக்கு. அன்னைக்கே நம்ப முடியாத ஒரு விஷயமா, நம்ப முடியாது இல்லமா. இது வந்து எப்படின்னா, அது ஒரு மனிதன் செஞ்சாலே தப்பு, ஒரு நடிகன் விஜய் செஞ்சாலே தப்பு. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரா வந்திருக்காரு. அரசியல் அப்படின்றது மக்கள் பணி பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, மக்கள் சேவை பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு மக்கள் சேவை பண்ணக்கூடிய ஒருத்தருடைய மனநிலை இதுவா? இப்படி இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி நாட்டை கொடுக்க முடியும்? இது 1-2 உதாரணங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்றேன் கேளுங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம், விஷ்ணு படம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு இமீடியட்டா ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துல ஒரு பாடல் காட்சி, நம்ம விஜிபி இருக்குல்ல, விஜிபி ஈசிஆர்ல அங்க வந்து ஷூட்டிங். விஜிபில அந்த பாடல் காட்சியோட முதல் நாள் படப்பிடிப்பு விஜிபில ஷூட்டிங். அந்த படத்துல வந்து விஜய்க்கு பேர் வந்து சங்கவி விஜய் 2 பேரும் டான்ஸ் ஆடுற ஷூட்டிங் சாங் எடுக்கணும், டான்ஸ் எடுக்கணும். யூனிட் ஃபுல்லா அசம்பிள் ஆயிருக்கு. அன்றைய காலகட்டங்களில் ஒரு யூனிட்னா ஒரு 80 பேர் இருப்பாங்க. டான்ஸ் என்னும்போது டான்சர்ஸ் 10 ஜென்ஸ் 10 லேடிஸ், டான்ஸ் மாஸ்டர் ஒரு அசிஸ்டன்ட், அப்படி இப்படின்னா அது ஒரு குழு ஒரு 25 பேர் இருப்பாங்க. அப்படி இப்படி ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 110 பேர் இருக்கிற ஒரு டீம், டோட்டல் டீம் யூனிட் வந்து அங்கே வந்து அசம்பிள் ஆகி அந்த சாங் எடுக்க போறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க, டான்ஸ் காஸ்டியூம். நீங்க எப்பவுமே வந்து டான்ஸ் காஸ்டியூம், சாங் காஸ்டியூம்னா அது வேற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க ரெகுலரா ஒரு காஸ்டியூம் போடுறீங்களா, சாதாரணமா பேசும்போது போடுற ட்ரெஸ், பேசும்போது போடுற ட்ரெஸ் வேற, டான்ஸுக்கு போடுற ட்ரெஸ் வேற. இப்போ ஒண்ணுமே இல்லை, சங்கரோட படங்கள்ல இருந்து எல்லாம் பாருங்களேன், அந்த சாங் காஸ்டியூம்னா அது வேற மாதிரி மாறிடும், எக்ஸ்க்ளூசிவான காஸ்டியூமா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சர்வாணி மாதிரி ஒரு காஸ்டியூம் விஜய்க்கு ரொம்ப காஸ்ட்லியா செஞ்சிருக்காங்க. அப்பவே அது 20,000 ரூபாய் கிட்ட தயார் பண்ணிருக்காங்க. அதுல செலவழிச்சு தயார் பண்ணிருக்காங்க. அதனுடைய பட்டனு, அதுல முத்து அலங்காரம், பவளம் அதெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி கிராண்ட், வெரி வெரி கிராண்ட் ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிசப்ஷன் போட்டா எப்படி இருக்கும், ஒரு கல்யாணத்துக்கு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு உடை பாடலுக்காண்டி ரெடி பண்ணிருக்காங்க. அதை விஜய் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சங்கவிக்கு வந்து ரூம் போட்டிருக்காங்க. சங்கவிக்கு வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கு ரூம் போட்டிருக்காங்க.
சங்கவிக்கு ஏன் ரூம் போட்டிருக்காங்க விஜிபியில் அப்படின்னா, அவங்க ஒரு லேடிஸு, அவங்க ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ் உடைய மாற்றும் போது அவங்க வந்து திறந்த வெளியில பண்ண முடியாது. அதனால பெண்ணா இருக்கிறதுனால சரி ஒரு ரூம் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ரூம் போட்டிருக்காங்க. வேற யாருக்குமே ரூம் போடல. அந்த சங்கவி உடை மாத்திரத்துக்கு ரூம் போட்டிருக்காங்க. விஜய்க்கு ரூம் போடல. பஞ்சாயத்தை விஜய்க்கு ரூம் போடாதுதான். விஜய்க்கு ரூம் போடல. விஜய்க்கு ஒரு ரூம் போட்டிருக்கணுமா அப்படின்னா ஒரு தயாரிப்பாளரா அவங்க அந்த படத்துல நடிக்கிற நடிகருக்கு ஒரு ரூம் போடணும் தான். அது ஒரு ஹீரோக்கு அந்த கொடுக்க வேண்டிய மரியாதை தான். அது தயாரிப்பாளரா பண்ணியிருக்கணும். அது ஏனோ பண்ணல. பட்ஜெட்டை கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அன்னைக்கு வந்து விஜய்க்கு மார்க்கெட் கிடையாது. விஜய்க்கு பெரிய மார்க்கெட் இருந்தா எப்படி ரூம் போடாம இருப்பாங்க? விஜய் ஒரு கன்சிடரபிள் ஆர்டிஸ்ட் கிடையாது, மார்க்கெட் உள்ள ஒரு நடிகன் கிடையாது. அதனால அவரை வந்து பெருசா எடுக்கல. சரி இப்ப ஜென்ஸ் தானே, ஆம்பளை தானே, ஏதோ ஒரு இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பார் அப்படின்னு நினைச்சு அவருக்கு ரூம் போடாம விட்டாங்க. அவர் வந்து ஒரு மரத்தடியில வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த சாங் காஸ்டியூமை போட்டுக்காரு. போட்டு வந்து சேர்ல உட்காந்துருக்காரு. சங்கவி வரல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவருடைய உதவியாளர்கள் அவங்க கூட இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, சார் பார்த்தீங்களா சங்கவிக்கு வந்து ரூம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து நீங்க தான் அடையாளம், உங்களை வச்சு தான் அவங்க படங்கள்ல பிரபலமானாங்க. ஆனா ஒரு நடிகைக்கு ரூம் எப்படி ஒரு நடிகைக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கல, ஹீரோயினுக்கு ரூம் போட்டிருக்காங்க. ஹீரோக்கு இல்லைன்னா அப்ப ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களை மதிக்கல இந்த சினிமா தயாரிப்பாளர், உங்களை கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தூபம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மெதுவா பக்குவமா பக்கத்துல இருந்து சங்கு ஊதி இருக்கிறாங்க. இது இப்படி சாத்தான் காதுல ஊதின சங்கு, அது அந்த மாதிரி வந்து இவர் எடுத்திருக்காரு. கோவம் பயங்கரமா வந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இந்த நெஞ்சில ஏறி மீச்ச சம்பவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல விஷ்ணுல போன சம்பவம், ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன சம்பவம்லாம் நான் வருதா, அந்த மாதிரி பயங்கர கோவம், பயங்கர பீக்குக்கு போயிருக்கு கோவம். ஆனா அது வெளிப்படுத்தாம உட்காந்துட்டே இருந்திருக்காரு. அந்த சங்கவியும் காஸ்டியூமோட ரெடியா வந்தோடனே டான்ஸ் மாஸ்டருக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு எப்படி ஆடணும்னு. அதெல்லாம் கேட்டுட்டு விஜய் தான் நல்லா ஆடுவார்ல, டக்குன்னு வந்து டான்ஸ் பட்டன்னு ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த சாங்ல ஓகே ஆடி இருக்காரு. 2 பேரும் ஆடி இருக்காங்க சங்கவி விஜய்னு. ஓகே ஷாட், ஓகே கட் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் என்ன தெரியுமா பண்ணாரு? நம்பவே மாட்டீங்க நீங்க, இந்த நடு பட்டன் போடுறோம்ல, இந்த இடத்துல கை அப்படி வச்சு அப்படியே பிச்சுட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பிக்கிறாரு. அப்படி இந்த கையை வச்சு அவருடைய ஃபோர்ஸ்ல ஒரு சட்டையை பிச்சா எப்படி இருக்கும் அப்படி பிக்சராரு. தெரிக்குது இந்த முத்து கித்து பவளம், அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் வந்து துணி வந்து 2ஆ கிழியுது. அப்படியே கலட்டி தூக்கி வீசிட்டு அந்த பேர் பாடியோட கீழே பேண்ட் போட்டிருக்காரு, மேலே வந்து பேர் பாடியோட காரில் ஏறி டிரைவ் பண்ணிட்டு போயிட்டார். யூனிட் அப்படியே பார்த்து பதறிட்டாங்க எல்லாருமே. அங்கே ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. விஜிபி வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தெரியும்ல உங்களுக்கு, எப்பவுமே கூட்டம் இருந்துட்டு அது எப்படியும் ஒரு 100 பேர் சுற்றி ஷூட்டிங்னோட வேடிக்கை பார்ப்பாங்க. ஷூட்டிங்னோட ஒரு வேடிக்கை பார்ப்பாங்களா, அது ஒரு 100 பேர், இங்கே ஒரு 100 பேர், 200-250 பேர் இருக்கிற கூட்டம். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் எதுவுமே அவர் கேர் பண்ணல. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் நம்ம இருக்கமே, இது செய்யலாமா அப்படின்னு கூட அவர் யோசிக்கல. கிழிச்சு போட்டு போயிட்டார் கார்ல. இதுதான் விஜயோட பிஹேவியர். இந்த பிஹேவியர் இது நடிகராக இருந்தால் கூட நம்ம விமர்சிக்கணும். இப்போ வந்து அரசியல் தலைவராக வந்திருக்காரு, நாட்டு மக்களுக்கு சேவை பண்ண போறேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட மனிதர் இவர்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தோம்னா எப்படி இந்த நாட்டை வந்து இவர் முறையாக வந்து ஆட்சி பண்ணுவார் அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுது. கண்டிப்பா சார், ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. இவரா அப்படின்ற ஒரு இது வந்து பாக்குற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் கிடையாது. எனக்கும் கேட்கும் போது அப்படிதான் சார் இருக்கு. நம்ம சில மேடைகளை பார்த்ததா இருக்கட்டும், படங்கள்ல மக்கள் கிட்ட பேசுற விஷயங்கள், வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர்னு தெரியும். இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை இப்ப மக்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இதுக்கு இடையில இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் போயிட்டாரு அப்படின்னும் போது நயனா நாகேந்திரன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து த்ரிஷா விட்டு வெளியில வாங்க, அப்புறமா ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இவர் வந்து அரசியலுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சதுல இருந்து இந்த ஒரு பேச்சு அரசியல் பஸ்லாம் போயிட்டே இருக்குது. த்ரிஷா விஜய் இவங்க 2 பேருக்கான உறவுகள் குறித்து இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அரசியலையும் இது வந்து பேச்சா வந்திருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, நயனா நாகேந்திரன் பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அதாவது வந்து விஜய்க்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு எதுவுமே தெரியல, பாவம் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த்ரிஷா விட்டு முதல்ல நீங்க விஜய் வெளியில வாங்க த்ரிஷா விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க குடும்பத்தோட இணக்கமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நயனா நாகேந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப ஜென்டிலான ரொம்ப மென்மையான ஆள் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாள் கூட பார்த்தீங்கன்னா சட்டசபையிலே வந்து ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவித்தார். அது கண்ணியமான நபர் தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்தார்.
சட்டசபையிலே வாழ்த்து தெரிவிச்சார். எதிர்கட்சி இருக்கிற ஒருத்தர் நபர் தான், ஒரு மாநில தலைவராக இருக்காரு பிஜேபியில, இருந்தாலும் வந்து ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சார். அந்த மாதிரி ஒரு எங்கேயுமே இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா எப்படி இப்படி பேசுறான்னு தெரியல, பயங்கரமா வந்து விஜய் இன்னைக்கு அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல, திரிஷா ஒரு விஜய் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க, நிறைய இடங்கள்ல பேசுறாங்க, அரச புரசலா இந்த பேச்சு இருக்கத்தான் செய்து, அதை நம்ம தவிர்க்க முடியல. அதை வந்து வெளிப்படையாவே வந்து பேசியிருக்காரு விஜய், நீங்க வந்து திரிஷா விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மனசுல வச்சு அவர் சொன்னான்னு தெரியல. ஒரு மாநில தலைவர் அவர் இதை பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து என்ன மனசுல வேதனை இருந்துச்சுன்னு தெரியல, அதை படார்னு வெளிப்படுத்திட்டார். அதாவது எல்லாரும் மக்களும் பேசுறாங்க, மக்கள்லாம் இதெல்லாம் பேசுறாங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்த விஜய் திரிஷா மேட்டர் தான் நம்ம பேசுறோம், அதை பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா இவர் வெளிப்படையாவே பேசுறாரு. ஏன் வெளிப்படையா பேசுறாரு? அதான் சொல்றேன், ஒரு அரசியல்ல ஒரு மாநில தலைவரா இருக்காரு ஒரு பிஜேபியில, அவர் வந்து எதுக்கு இது வந்து இப்படி வெளிப்படையா பேசினார் அப்படின்னு தெரியல. அது அவர் பக்கம் என்ன நியாயம் சொல்ல போறான்னு தெரியல. ஒருவேளை வருத்தம் தெரிவிக்கிறாரா, இல்ல வந்து பேசுனது கரெக்ட் தான் சொல்ல போறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் இப்படி பேசியிருக்க வேணாம். இது வந்து விஜயோட பர்சனல் வாழ்க்கை, அதை நம்ம பேச வேண்டாம், பேச வேண்டிய நெசசிட்டியும் கிடையாது. அவர் பேசியிருக்காரு, அது என்னன்னு தெரியல, அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே சார், இது கேட்கும்போது எல்லாரும் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நெருப்பு இல்லாம புகையாது இல்ல, அப்புறம் எப்படி இது வந்து பேச்சு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அரசியல் சார்ந்து இவரே சொல்லும் போது அப்ப அது ஊர்ஜிதமாகுது இல்லம்மா. இது நான் மறுபடியும் சொல்றேன்மா, இதெல்லாம் வந்து எப்படின்னா நெருப்பு இல்லாம புகையாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, கரெக்ட். அதாவது வந்து அரச புரசலா இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கும் தெரியுது, எல்லாமே தெரியுது, புரியுதா உங்களுக்கு? ஆனா இது வந்து விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது விஜயனுடைய பர்சனல் லைஃப். இப்ப நம்ம வந்து இந்த செல்வத்தை நெஞ்சில ஏறி மீச்சதை பத்தி பேசணும், அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில சட்டையை கிழிச்சு போனதை பத்தி பேசணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு பேசணும், இதெல்லாம் வேற. ஆனா இது ரொம்ப பர்சனல் லைஃபா இருக்கிறதுனால இதை பத்தி பேசியிருக்க வேண்டாம். ஆனா குடும்பத்தோட இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இணைஞ்சு வாழ கத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காருல, அதுல வந்து நியாயம் இருக்கு. அதுல வந்து அவருடைய மனைவி மக்களை பிரிஞ்சுதான் இருக்காரு, அதுதான் உண்மை. அவர் வந்து ஏன் பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற காரணம் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவுமே அவங்க பர்சனல் லைஃப் தான். ஆனா பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு தலைவனா இருக்கும்போது மனைவி மக்களோட சேர்ந்து வாழ்ந்து அது சிறப்பு, அது வந்து பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றது சரிதான். ஆனா அது திரிஷாவை இங்க இழுத்ததுதான் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இப்ப அது இன்னும் பெருசா பேசப்பட்டு இருக்கு சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்களும் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.